ரோட் ஷோ செல்லும் முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. ஹலோ, வணக்கம் மம்மி. யாருக்கு மம்மி வணக்கம் சொல்ற? இப்பொழுது ரோட் ஷோவில் ஈடுபட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இவனுக்குலாம் ஏன் மம்மி வணக்கம் சொல்ற? பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுதுடா. அவன் கொஞ்சம் யாருக்கு வணக்கம் வைக்கிறான்னு பாரு. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. அங்க யாருமே இல்ல, யாருக்கு வணக்கம் சொல்றான்? அவனுக்கு ஒரு வியாதி. எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க மச்சான். வீடு அப்படியே போயிடுவான். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். சோசப்பா அது வெறும் சப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ எல்லாம் ஒன்னால. மாணவர்களை பொது மேடையில நீ இழிவுபடுத்த மாதிரி பேசினா என் வாயில வண்டியா வரும். எவனாலையும் நீ கட்டுப்படுத்த முடியாது. மோதுரா அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுரா. The next day, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, ஹிந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. ஹிந்தி திணிப்பு அதுல வருதுல. ஏன் எடுபடி? இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம். கொடுமை சார். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க, இவர் சொல்றத கேட்டுங்க. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமையை அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே கடவுள் வாழ்த்து இருக்கும்ல, அதை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு ஆட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடா நடக்கவா. ஐயோ, இவனுக்கு கீழே எல்லாம் வேலை பாக்குற நிலைமைக்கு வச்சிருக்கியடா ஆண்டவா. கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால ஐயோ, இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. வெளியே சொட்டு போட்டுருக்க. திருடனை திட்டாத. நாளைக்கு அவ மாநில மகளிர் ஆணைய தலைவரா வந்தாலும் வருவான். தற்குறி நாடு. தற்குறி நாடு. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. முதலமைச்சர் 9:55 சீட்ல வந்து உட்காந்து, அதாவது செக்ரட்டரி தலைமை செயலகத்துல கதறாங்க. அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. சரியான வேஸ்ட் ஃபெலோ. என்னது வேஸ்ட் ஃபெலோவா? ஆமா அத்தை, நம்ம அவுட்டர்ஸ்ல தங்கிட்டு உயிரை வாங்கிட்டு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கீங்க? ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சாப்பாடு கொண்டு வந்துடுறாரு, அங்கேயே சாப்பிட்றாரு. ஆனால் அதை தாண்டி ஒரு தலைவராக அவர் தன்னுடைய பணிகளை தொடங்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. நான் வச்சு ஒரு ஊர்காய் கூட போட முடியாது, ஊர்காய் கூட போட முடியாது. முருகன் கோவில், அந்த முருகன் கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்து. இந்த ரெண்டுமே அட் அ டைம்ல ஒரே நாள்ல வந்திருக்கு வெளியே. மாடு புடி மாடு ஆடணும். 100% ரமேஷ காரணம் காட்ட முடியும். மாட்டிக்கிட்ட பங்கு. டாக்டர் போட்டீங்களா? ஒரு வாரமா இவன் காதுல போனா நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடியலையாப்பா. கோவில் சொத்து 100 கோடி ரூபாய் சொத்து. அந்த ஆட்டையை போட்டு போவேன், வேடிக்கை பார்க்க சொல்லு. சிஎம்னு மறந்துட்டு அடிக்கடி குழந்தையா மாறிடுறாரு. பொம்மைக்கார வச்சு கியூட்டா விளையாட முதலமைச்சர் விஜய். அட என்னங்க, கார் கதவை திறந்து பார்த்து விளையாடுறாரு. கிழிஞ்சது. ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. காமராஜருடைய அதே எளிமையின் உருவமா நிக்கிறாரு விஜய். கோட் சூட் போட்டிருந்தாலும் ஒரு முதலமைச்சர்னு தலைகணமே இல்லைங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுதி போங்கப்பா. என்ன போங்கப்பா. உடனே நடவடிக்கை எடுத்துரும். உடனே கையை தூக்கிறது. நீ கையை தூக்கிட்டே நல்லவனா ரமேஷை பிடிச்சி ஜெயில போடுங்க. ரொம்ப யோக்கிய மாதிரி பேசி சுத்தக்கூடாது. டேய் புரட்டு தலையா, இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியுடா ஓடுறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாருங்க. எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புன்றத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இப்படிப்பட்ட உறவினர் எனக்கு அங்க இருக்கிறாங்கன்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். திருட்டு தொழில் இதுல கோயில பக்கம் வந்து கொன்னே விடுவேன்.
எல்லாருக்குமே நான் ஓட்டு கேட்கிறேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு விஜய் சாரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கணும். அது மட்டும்தான். பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. செய்து நான் டிவிக்கு கட்சி உறுப்பினர், அது விஜய் கட்சியில இருக்க. ஏன் அழுகுறீங்க? அழுகுறனா? அழுது அவர் இல்லன்னா ஏன்டா அழுகுற? சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷன்ல ஆனா அந்த ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டேன்றாங்க. நைட்டுன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. உனக்கு டெங் 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 என்ன சொல்ற? போன் மேல இருக்கட்ட சொல்லுவார்ல, ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டான்னு எல்லாம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஏமாத்து வேலையா? சிங்கப்பன் அதிரடி படை பேர் நல்லா இருக்கு, ஆனா அதற்கான அதிகாரம் என்ன? அதிகாரம் ஒண்ணு இல்ல. ஐயோ பேப்பர் பண்றது அட பாவிகளா டேய். அவங்க வழக்கு போட முடியாது, புலனாய்வு பண்ண முடியாது, விசாரணை பண்ண முடியாது, எது ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். ஓபன் பண்ணா பாஸ் இல்லை என்று கூறி அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். யார பாத்தியா ஓடி போன? அடுத்த நொடியே ஜாம்பி போல பாய்ந்து டிஎஸ்பியின் கையை பிடித்து நறுக்கென்று இறுக்கமாக கடித்து வைத்தான். நல்ல வேலை நீங்க இந்த பக்கம் போகல. ஐயோ எல்லா பக்கமும் வளைச்சு கடிக்க ஆரம்பிச்சாங்களே. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. பாதுகாப்பிற்கு நின்ற காவலர்கள் மிரண்டு போய் அந்த இளைஞரை பிடித்து இழுத்து டிஎஸ்பியின் கையை காப்பாற்றி. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். எனக்கு அவரை பிடிக்கும். எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி. பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். உங்க வீட்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? அப்புறம் அத மானத்தை வாங்கினியா பெத்தவங்களோட? இந்த சனியம் புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட ஸ்கீம் கொண்டு வந்த ஸ்கீம் எது நல்லா இருக்கு? நீட் எடுத்து மாட்டிட்டாங்க. அது இட்ஸ் குட் ஆக்சுவலி. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க? செயல்பாடெல்லாம் நல்லா இருக்கா? ஆல்கஹால் பேன் பண்ணிட்டாங்க. ஏமா ஒரு 2 நிமிஷம் பிளேட் கொடுமா, இவன் கால் தட்டிட்டு குடுங்க. ஆல்கஹால் பேன் பண்ணிட்டாங்க. ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? பரம்பரை பைத்தியம். ஃபுல்லா நியூஸ் தாங்க எங்க வீட்ல. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். நான் என்ன பண்றாரு, அவர் எங்க போறாரு, யார் யாரெல்லாம் மீட் பண்ணிருக்காரு, இந்த சட்டசபையில என்ன பேசுறாரு. ரொம்ப தெளிவா இருக்குன்னு நம்புங்க சார். சரி முன்னெல்லாம் தெரியுமா? எங்க வீட்ல 24/7 நியூஸ் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். இப்பதான் தெரியுதே. இதுல இருந்து என்ன தெரியுது? இத்தனை வார்டு இருக்கு, 108 வார்டுல ஜெயிச்சாதான் சிஎம் ஆகும் அப்படின்ட்டு இப்பதான் தெரியுதேங்க. 108 வார்டுல ஜெயிச்சாதான் சிஎம் ஆகும் அப்படின்ட்டு இப்பதான் தெரியுதேங்க. தார்திரம் முடிச்ச நாய் உங்களால திருத்தவே முடியாதா? எப்படி இருக்கு பாத்தீங்களா விஜய் சார்? எங்களுக்கு எல்லாம் இப்பயே உயிர் பண்ணா கூட எனக்கு எல்லாம் பரவாயில்லைங்க சார். எனக்கு எல்லாம் அவளை பார்த்ததும் கண்ணீர் தண்ணியா வந்துருச்சுங்க சார். நாளைக்கு போய் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. என் மேல பழி போட்டுட்டாங்க, பேசலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? என்ன கரூருக்கு வராம தடுத்தாங்க. இப்ப நான் முதலமைச்சர் ஆன பிறகும் கரூருக்கு போறீங்க தடுக்கிறாங்கன்னு. இது இந்த ஒப்பாரி தான் நாளைக்கு அங்க இருக்கும். கதை அப்படியே சொல்றீங்க. அப்படிதான் விஜய் கரூருக்குலாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. என்னோட லைஃபே அப்படிதான். நான் ஒரு ப்ரமோஷன் வரும்போது நீங்க இதே கதையை தான் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. சில போன ஆட்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு பல பேர் உயிரிழந்தாங்க. மோர் தான் 60. அப்பேற்பட்ட பல லட்சம்லாம் மக்கள் காசை கொண்டு கொடுக்கும்போது இந்த வழக்கறிஞர்களும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் எங்க போயிருந்தாங்க? நெய்யும் பொய்யும் கலந்து ஊத்துற போல எந்த டேஷுக்குடா குடிக்க வந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க வந்த குடிகார பயலுக்கு எங்க காசை கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா இல்லையா? கேட்கவே இல்லை. பேசியாச்சா? 2 வருஷமா சாராயம் வித்துட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுதுல்ல. இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாதிச்சிருக்கிற அவன்கிட்ட தண்டை விதிச்சு அவன்கிட்ட இருந்து காசு எடுத்துல இதுக்கு ஈடு கொடுத்துருக்கு, இழப்பீடு கொடுத்துருக்கணும். நீங்க எங்க காசு எடுத்து அப்படி கொடுத்தீங்க?
सुल्तान अबे रुक सुल्तान क्या कर रहा है अबे